இப்படி ஒரு ஃபியூச்சரை நான் சொப்பனத்திலும் கண்டதில்லை சாரே. காய்ஸ், இதுதான் பூம் சீஸ். நம்ம வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து இதுதான்டா உங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே இன்டர்நெட்டில் பார்த்துருப்போம். அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் காசு, ரோபோட்டிக் சர்வெண்ட். ஏன்னா வந்து ரோபோட்ஸ்லாம் வந்து நமக்கு வேலைக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு படி மேலே போய் நம்மக்கிட்ட வந்து செல்ஃபோன்ஸே இருக்காது. நம்ம வந்து எல்லாமே வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி மூளையில் வந்து சிப்பு வச்சுருவாங்க. ஸோ அதனால வந்து செல்ஃபோன்ஸ் தேவையே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஃபியூச்சராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2026 நடக்கிறதெல்லாம் பாருங்கள், எதுவுமே வந்து லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஷாக்கிங்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நிறைய நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் கலெக்டிவாக எடுத்து பேசலாங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் எல்லாரோட லேப்டாப்லேயுமே இருந்த ஒரு கேம் என்ன அப்படின்னா EA கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த EA கிரிக்கெட்டே தோற்று போகிற அளவுக்கு ஐபிஎல்லோட ஃபார்மேட்டை வந்து இன்றைக்கி மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து 200+ வந்து அடிக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா மேட்சுமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அடித்ததுனால பவுலர்ஸ் வந்து ஸ்டார்க், பும்ரா மாதிரியான பவுலர்ஸை வந்துட்டு சூரியவன்சி மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் வந்து போட்டு பொழந்தெடுத்தாப்புல இந்த நாளையே வந்துட்டு சூரியவன்சை வந்து அடுத்த ஒரு சச்சினுங்கிற லெவலுக்கு வந்து பில்டப் பண்ணிட்டாங்க அப்படிங்கலாம். இந்த இந்தியாவை ஸ்ரீலங்கா மேட்ச்சில் கூட அவர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா RCB கப் அடித்தது அப்படிங்கிறோம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா RCBங்கிறது ஒரு மிகப்பெரிய டீம். ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அங்கே விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக தான் இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவானுக்கு ஸ்கேலாக இருக்கட்டும், ஏபிடியாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், அவங்க 3 ட்ரியோவில் விளையாண்ட காலகட்டத்திலே கப் அடிக்காதப்ப இப்போ லாஸ்ட் 2 வருஷத்தில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எதிர்பாராத விதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. இப்போ கண்டினியூஸாக 2 வருஷம் கப் அடிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் அடிச்சிட்டாங்கன்னா ஹேட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறமேல அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது, யாருமே பேசவே முடியாது. இந்த விஷயத்தில் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாரம்பரியத்தை காப்பாற்றுறது நம்மளோட CSK அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் 120+ வந்து அடிச்சு கடைசி வரைக்குமே விளையாண்டு பிளே ஆஃபில் விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தாலுமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கலாம். ஏன்னா ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டையே டோட்டலாக மாற்றி வச்சுட்டாங்க. எல்லாமே ஃப்ளாட் பிச்சாக இருந்ததுனால போகிறவங்களாம் பவுந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஐபிஎல்லே வந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து CSKவோட எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். பட் ஆனால் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கடைசி பாலில் கடைசி ரன் வருமா வராதாங்கிற அந்த ஒரு பதத்தட்டிலேயே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பேரே இருக்குது, நமக்கு வந்து பேபி டேப்லெட் இல்லாமல் நம்மளால் மேட்சே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதனாலேயே வந்து ஐபிஎல் ரொம்ப அடி வாங்குவோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸ் வந்துட்டு அப்பப்போ வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்க. KS ரவிக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் வந்து நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் SJ சூர்யா வந்துட்டு அவர் நடிக்கிறதுக்காக தான் வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அவர் வந்து டேரக்டராக மாறி அதுக்கப்புறமேல ஹீரோவாக மாறினார். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோலுக்கு சூப்பராக செட் ஆகிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஆனால் இப்போ வர டேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்டே வந்துட்டு ஹீரோஸாக வந்து ஃபார்ம் ஆகிடுறாங்க. அப்படி இல்லைன்னா வரும்போதே வந்து அவங்க படத்தை அவங்களே டைரக்ட் பண்ணி ஹீரோவாகவும் ஃபார்ம் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது தான். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே ஹீரோவாக நடிக்கிறனால 2 இதுலேயுமே கான்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு க்யூரியஸான விஷயம் தான். அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்தது. எல்லாமே வந்துட்டு இப்போ டீசெண்டாக போயிருந்தாலுமே வந்துட்டு ஆனால் ரீவாச்சபிளாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். ரீவாச் கொடுக்குற எந்த ஒரு படமுமே வந்து நமக்கு ஒரு மெமரிஸை கொடுக்கும். ஆனால் இப்போ வர படங்கள்லாம் வந்து மெமரிஸ் எல்லாம் எந்த ஒரு படமுமே மேக்ஸிமம் கொடுக்கறது கிடையாது. அது எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர அது ஒரு ரீவாச்சபிளாக இருக்குதா அப்படிங்கிறது யாருமே பார்க்குறது கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இனிமேல் வரப்போகிற படங்கள் எப்படி இருக்குங்கிறது ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. ஒரு டவுட்டை வந்து கிளப்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே வந்து எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா வர எல்லாரும் டேரக்டர்ஸுமே வந்துட்டு ஹீரோ ஆகிட்டா அப்போ யாராண்ட டைரக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI. இது வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை என்ன சொன்னாங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோபோட்டிக்ஸை பார்க்கும்போதே எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா வடிவேல் பாலாஜியே வடிவேலுக்கு டூப்புங்கிற மாதிரி தான் ரோபோட்டிக்ஸே இன்னும் ஒரு முழுமை அடையாமல் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப க்யூரியஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க வேலைங்கிறது ரொம்பவே வந்து விசித்திரமாகவும் ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது வந்துட்டு சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோஸை வந்துட்டு மாஃப் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஃபேனு ஏசின்னு ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கொண்டு வந்தாங்க. ஏஐங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு
ஒரு விளம்பரமாகவே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறதுலேருந்து நைட்டு தூங்கும்போது என்ன இளையராஜா பாட்டு கேட்குங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அல்கோரிதம் செட் பண்ணி ஏஐ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ரியல் வேர்ல்டுலேயே இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு சில பேர் பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை, ஒரு சில பேர் கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்களை மட்டுமே தான் நம்ம சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு பேசும்போது அவன் சொன்னான், வேலை வந்து ப்ரெஷர் ஓவராக இருக்குது, நான் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு. அவன் சும்மா என்கிட்ட காலில் தான் சொன்னான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் போனோம்னா அது ரிலேட்டபுளாக மீம்ஸ்லாம் வருது. லிங்க்டின் அப்படி மாதிரியான விஷயத்துலலாம் போனோம்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது ஜாப் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் நடக்குது. இன்னொரு சைடு போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் பார்க்கணுன்னா இப்போ ரொம்ப காலமாகவே வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து எஃபிலையும் இன்ஸ்டாவிலையும் வந்துட்டு அது வந்து ஆடாக வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு அல்கோரிதத்தை செட் பண்ணி நம்ம எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறத ஒரு ஏஐ தான் டிசைட் பண்ணுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லுவார், இலுமினாட்டி தான் வந்து நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ சொல்ல போனால் ஏஐ தான் எனக்கு ஒரு இலுமினாட்டி மாதிரியே தெரியுதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏன் இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம வந்து பூம்சிஸ் கிட்ஸ், ஏன்னா வந்து 90s இயர்லி 2Ks நம்ம வந்து பிறந்ததுனால நிறைய விஷயம் வந்து நம்ம புதுசாக தான் பார்த்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட காலகட்டத்திலாம் சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறமேலு இன்டர்நெட் அரைவல் வந்துச்சு, பூமிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, இன்னும் புதுசான விஷயங்கள்லாம் வரும். இது எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆகி நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நடக்கிற ஒன்று தான். அது இதே வந்து இப்போ 2026 நடக்கிறப்பெல்லாம் ஒரு 2056 ஒரு 60 நடந்துருந்துச்சுன்னா இது வந்து பேச பொருளாக இருக்குமா, இல்லை எனக்கு வந்து இவ்வளோ டவுட்ஸை கிளப்புமான்னு தெரியல. பட் ஆனால் இது ரொம்பவே சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டி மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம கிடையாது. அதுக்கு காரணம் என்ன, நம்மளோட காலகட்டத்திலாம் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு, வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைச்சிது. ஸோ அதனால் அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்டேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம்னு தோணுது. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ், ஆல்ஃபா கிட்ஸ்ன்னு சொல்லப்படுற இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டு ரொம்ப நம்மள்ட்டேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க, எதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படிங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது 2060-70 இருக்க வேண்டிய நாம வந்து 26 வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணி முன்னாடி வந்து விழுந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? அந்த மாதிரி தோணியிருந்தால் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.